மனிதர்களோட வாழ்க்கையை பற்றி நமக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் பேய் இதுங்களோட வாழ்க்கையை உண்மையிலேயே இந்த பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா இதெல்லாம் விடுங்க. ஆனால் அப்படி ஒன்று இருந்ததுன்னா இவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதுகளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தாங்க நம்ம இன்னைக்கு இந்த படத்தில் பார்க்க போகிறோம். படத்தோட பேர் கோஸ்ட் ஸ்டோரிங்க. த மேன்செஸ்டர் பை த சீன்னு படம் பார்த்துருக்கீங்களா? அதில் இவர் தாங்க ஹீரோவாக நடிச்சிருப்பார். இங்கே இந்த படத்துலையும் இவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல. படத்தில் இவங்க ரெண்டு பேரும் தான் ஹீரோ ஹீரோயினா. ஆனால் இவங்க பேர் என்னன்னு தான் படத்தில் நமக்கு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளே இவங்களுக்கு அவ இவனே கூப்பிட்டுக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கோட்டோட காட்டுறாங்க. என்னென்னா, நீ எத்தனை மணிக்கு கண்ணு விழிச்சாலும் சரி அங்கே ஒரு கதவை மூடி இருக்கும்டா அப்படின்ற மாதிரி. விர்ஜினியா உல்ஃபாமா பேரை பார்த்தா பொண்ணா பையனான்னு கூட தெரில. சரி, இப்போ காதல் ஜோடியை காட்டுறாங்கங்க. இவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்காமல் எப்படின்னா சும்மா இப்போதைக்கு லிவிங் டுகெதர்லேயே ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. எப்படின்னா கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேசி கீசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்றா தாங்க வாழ்கிறாங்க. இவங்க காதல் ரொம்பவே நெருக்கமாக எப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்பவே அந்யோன்யத்தோடவே இருக்காங்க. அங்கே காதலி இப்போ அவள் சின்ன வயசில் இருக்கப்பலேருந்து அவளுக்கு ஒரு பழக்கம் இருக்காங்க. என்னென்னா, சின்ன வயசில் அவன் நிறையா வாடகை வீட்டில் வாழ்ந்தாலாம். அப்படி அவள் வாழ்கிறப்பெல்லாம் நிறைய வீடுக்கு குடிமாறி போகிறப்போ கடைசியாக அந்த வீட்டில் ஒரு ஒரு எப்படி சொன்னால் பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு கடிதாசியில் எதையாவது எழுதி வச்சுவிட்டு அந்த வீட்லேயே எங்கேயாச்சும் ஒளிய வச்சுட்டு போயிடுவாளாம். அதில் என்னடி பண்ணி எழுதியிருப்ப அப்படின்னு கேட்க, ரைம்ஸு இல்லைனா இந்த போயமு இல்லைனா அந்த வீட்டில் வாழ்ந்த அனுபவத்தை பற்றி ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, அங்கங்க அவள் அப்படியே தூங்கிக்கிட்டு இவன் மட்டும் அப்படியே முழிச்சாப்புல அப்படியே வீட்டை பார்க்க, அங்கங்க ஒரு ஒளி, சூரிய ஒளி வீட்டு செவுத்துலேயே அப்படியே தெரியுது. அங்கே ஒளி இப்போ கடைசியாக நெபுலா உருவமாக மாறி வேற ஒரு கேலக்சியாக மாறுறதை காட்டுறாங்க. அங்கே கட் பண்ணா இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமா அங்கே இவன் காதலி அவள் என்னன்னா, டேய் இந்த வீட்டை காலி பண்ணியே ஆகணுண்டான்னு ஒத்த காலில் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறா. இவனுக்கு அதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லைங்க. இருந்தாலும் அவன் வந்து கேட்குறா, டேய் இந்த பியானோவை என்ன பண்ணலாம், ஆளை வர சொல்லிட்டா காலி பண்ண தூக்கு பண்ணலாமா அது இதுன்ட்டு. ஏம்மா நானே பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் என்னென்னா வீட்டில் இருக்க எல்லா தேவையில்லாத எல்லாத்தையும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தூக்கி போட்டு விட்டுருக்க. இப்போ நைட்டு தூங்கையில் அவள் இவங்க எல்லாம் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க போல் இருக்கு. ஒன்றா கட்டி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாப்புல, சரிம்மா நானும் வர்றேன் அது இதுன்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க, அங்கங்க திடீர்னு பியானோ சத்தம் பயங்கரமாக கேட்குது. 2 பேரும் பதறி போய் என்ன ஏதுன்னு, ஒரு வேளை திருடங்கண்ணா வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே பயந்து போயிட்டாங்க. இவன் பார்த்துவிட்டு என்னன்னு தெரிலம்மா, ஏதோ பியானோ விழுந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு இவர் கடைசியாக போகிறப்ப ரூமை ஒரு தடவை அப்படியே நல்லா பார்த்துவிட்டு இப்போ திரும்பவும் தூங்க படுக்கையை போட்டுட்டாங்க. காதலிக்க பயத்தில் அப்படியே இதையுமே பதறி போச்சுன்ற மாதிரின்றா. இவனும் பயந்து போன காதலிக்கு அப்படியே அரவணைப்பா கட்டி முத்தமெல்லாம் போட்டுவிட்டு அவள் பயத்தை போக்க அங்கிட்டுங்க அங்கே கட் பண்ணா இப்போ ஒரு நாள் அங்கே விடிஞ்சதும் இவங்க வீட்டை எய்த்தாப்பில் 2 காரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. உள்ள நம்ம ஆளு தாங்க அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு கிடக்குறாங்கள. பார்த்தா ஆள் செத்தே போயிட்டாராம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அம்மா இவர் கடைசியாக பார்க்க காதலியை மட்டும் பார்க்க விட்டுவிட்டு போக, அங்கே இவ அழுகையெல்லாம் ஒன்றுமே வரல, கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரே வரல. பக்கத்துலேயே ரொம்ப நேரம் நின்னாப்புல பார்த்துவிட்டு இப்போ அவளே கடைசியாக அந்த துணியால் மூடிவிட்டு தான் காதலன் முகத்தை அப்படியே மூடிவிட்டு அவன் அங்கேருந்து போக, இப்போங்க அவள் போனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழித்து அந்த இறந்து போன பாடி அது திடீர்னு அப்படியே உயிர் வந்தாப்புல அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு பார்த்துவிட்டு இப்போ அப்படியே அந்த மாச்சினியை விட்டு வெளில ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வருது. வெளில வந்தால் இவங்க அந்த டாக்டர்கிட்டலாம் எவனுக்குமே இதை தெரியல. அப்படியே எல்லாம் அவங்க பாட்டு டாக்டர் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பேசிதுங்க பேய் இது அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அப்படியே உள்ளே போக, திடீர்னு ஹாஸ்பிட்டல் செவரு அப்படியே பேந்துக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே கலராக லைட்டெல்லாம் எரிஞ்ச மாதிரியே அப்படியே ஒரு கதவு மாதிரி திறக்குது. இது அப்படியே போகாமல் அப்படியே நின்றுட்டு இருக்க, திடீர்னு அந்த கதவு அதுவாகவே க்ளோஸ் ஆகிருதுங்க. பேய் இப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில அப்படியே நடந்த மணிக்கே அந்த புல்வெளியிலேருந்து அப்படியே ரொம்ப தூரம் அந்த புல்வெளியிலே நடந்து தான் வீட்டுக்கே அது வந்துருச்சுங்க. அங்கே வீட்டில் ஒரு அந்த மூலையில் அப்படியே முக்காடை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு அப்படியே சமத்து புல்லன்ற மாதிரி தாங்க நிற்கிது. வீட்டுக்குள்ளே ஒரு ரூமாக போய் இவங்க காதலிச்ச நினைவுகள்லாம் அப்படியே பார்க்குறாப்புல ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்குது. ஃப்ரிட்ஜிலலாம் இவங்க ஃபோட்டோவையும் பார்க்க, அங்கங்க யாரோ காரன் அடிக்கிற சத்தம் கேட்குது. இவங்க காதலியோட தங்கச்சியாங்க இவ. அக்காவுக்கு அவள் வீட்டில் சாப்பாட்டை வச்சுக்கிட்டு கூடவே ஒரு லெட்டரையும் எழுதி வச்சுக்கிட்டு அவள் கிளம்பி போடுறா. அப்புறம் இப்போ காதலி வீட்டுக்கு வர, அங்கங்க
தன் காதல் பேய் உருவத்தில் இவன் நிற்கிறான்றதா அவள் கண்ணுக்கு சுத்தமாக தெரியல. பேயா யாராலையும் பார்க்க முடியாது இல்லையா? அதனால் பேயோட கண்ணுகளுக்கு மனிதர்கள் எல்லாரும் நம்மளாலாம் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம கண்களுக்கு தான் அவங்க சத்தியமாக தெரியல. காதலி தங்கச்சி விட்டுட்டு போன அந்த லெட்டரை பார்க்குறா. கூடவே பேய் இவனும் காதலனும் பார்க்குறாப்புல. சி பேய் பார்க்குது. லெட்டரில் சாரிம்மா, உன் லாஸுக்கு எப்போனாலும் என்னை கால் பண்ணு, அப்புறம் இந்த வீட்லேயே இருந்தால் அவன் ஞாபகம் தான் வரும், பேசாமல் வீட்டை விற்றுவிட்டு வேறு வீட்டுக்கு போன்ற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸையும் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. காதலி இவனோட ஃபியூனர் முடிச்சு தான் வீட்டுக்கு வந்திருக்கா போல் இருக்கு. அவள் வீட்டுக்கு வந்ததும் தங்கச்சி எழுதின லெட்டரை பார்த்துட்டு இப்போ இவ பாட்டுக்கு அப்படியே பேஷனில் அப்படியே தட்டுக்கிட்டெல்லாம் போட்டு கழுவிக்கிட்டு இப்போ திடீர்னு டக்குன்னு அவள் தங்கச்சி வச்சுட்டு போன சாப்பாட்டை எடுத்து அவள் அப்படியே திங்க ஆரம்பிக்கிறா. அப்போ இவன் அப்படியே பார்க்குறாங்க, என்னடி நான் செத்து போயிருக்கேன், நீ என்னன்னா தின்னுக்கிட்டு கிடக்க அப்படின்ற மாதிரி. அப்போ இவ திடீர்னு என்னன்னா இவ பாட்டுக்கு டக்குன்னு லபக்குன்னு போட்டு அள்ளி முழுங்குறா. கடைசியாக வாமிட்டே எடுத்து விட்றாங்க. அடுத்ததா பெட்டில் நம்ம ஆள் அப்படியே படுத்த இடத்துலையே அந்த பெட்ஷீட்லேயே அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு அழுது துடிக்கிறா. நம்ம இவன் நினச்சிக்கிட்டு அங்கங்க செத்து போன காதலன் அவளுக்கு அன்பா அப்படியே தடவி கொடுக்குறாப்புல. பேய் அப்படியே தடவி கொடுக்குது. பேய் தொடுறதை கூட மனிதர்களால் உணர முடியலைங்க. ஆனால் அதுக்கு நல்லா தெரியுது நம்ம தொடரோன்னு. அடுத்ததா காதலிங்க, இப்போ காதலன் செத்து போயிட்டான், அவ்வளோதான்னு வாழ்க்கையே விட்டுறாம இப்போ அந்த அந்த வழியிலேருந்து கடந்து போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடி வெளிலெல்லாம் போகிறா. அவள் டெய்லி போகிறதெல்லாம் நம்ம ஆள் அப்படியே நின்று பார்க்குறாப்புல. ஒரு நாளும் அவள் வேகம் அப்படியே அதிகரிக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே நிற்கிறாப்புல. அப்புறம் இவ ரூமில் பெட்டில் அப்படியே களைஞ்சு போயிருக்கத, அப்படியே பெட்டெல்லாம் ஒரு மாதிரி களைஞ்சு போயிருக்கத யாரோ செக்ஸ் வச்சுருக்கான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு பேய் இதை பார்த்து அப்படியே அதுக்கு அவ்வளோ கோவம் வருது போல் இருக்குங்க. கோவம் வருது எப்படின்னு பார்த்துக்கிங்களா, அப்படியே ரூமில் இருக்க லைட்டெல்லாம் அப்படியே விட்டு எரியுது. இதுதான் கோவம், பேயோட கோவம் போல் இருக்குதுங்க. அப்புறம் பேய் அடுத்ததாக அப்படியே வீட்டு ஜன்னலில் போய் பார்த்தா அங்கே பக்கத்து வீட்டில் இதே மாதிரி வேறு ஒரு பேய் நிற்கிது. அது பார்த்தீங்கன்னா பூ போட்ட துணியை போட்டிருக்குது. இதை பார்த்தாலே வேறு ஏதோ பொம்பளை பேய் தான் போல் இருக்குதுங்க. இப்போ அதுவும் நம்ம ஆளும் அப்படியே 2 பேரும் நின்று பார்த்துக்கிட்டு இப்போ பேசிக்கிறாங்க. 2 பேரும் ஹாய் ஹலோ அப்படின்னு கையை காட்டிக்கிட்டு, யாருக்கோ வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆமாம் சாமி யாருக்கு தான் வெயிட் பண்ணுறான்னு தெரியல அப்படின்ட்டு கிடக்குது. பேய் பார்த்தீங்கன்னா வயசான பாட்டி போல் இருக்குதுங்க. அதான் அதுக்கும் ஞாபக மறதி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே பேய் வீட்லேயே வெறுத்து போய் இருக்க அங்கங்க காதலி கடைசியாக ஒரு நாள் யாரோ ஒரு பையனோட வந்து நிற்கிறா. அதுவும் நம்ம ஆள் முன்னாடியே முத்தம் கொடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க. இப்போ அவன்கிட்ட இருந்து அப்படியே அவள் ஒரு நிமிஷம் இருறா அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு அவள் அங்கேருந்து ரூமுக்கு வந்து பெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பேய்க்கு இப்போ சக்ககம் வந்துருச்சு. அப்படியே லைட்டெல்லாம் அப்படியே வெறித்தனமாக விட்டு எரியுது. ஒன்றும் பெருசாக பண்ணல போல் இருக்குது. இப்போ பேய் விடிஞ்சதும் அந்த செல்ஃபில் இருந்த புக்கெல்லாம் அப்படியே தட்டி விட்ட இவளும் புக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கத்தை அப்படியே புரட்டி பார்க்குறா. அங்கங்க கதை இப்போ மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அதில் காதலி வீட்டை காலி பண்ணுறதை பற்றி இன்றைக்கி பேசலாமா நாளைக்கு பேசலாமா அது இதுன்னு கேட்க, ஆனால் அவனும் வீட்டை காலி பண்ணுறதெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. இருந்தாலும் சொல்லிட்டு காதலிக்காக சரிமான்னு விருப்பமே இல்லாமல் ஒத்துக்கிட்டாப்புல. இவர் ஆள் மியூசிக் கம்போசராக இருக்கார் போல் இருக்குங்க. தான் மியூசிக்கை, அதாவது தன்னோட கம்போஸ் பண்ண மியூசிக்கை இவளுக்கு காதலிக்கு ஒரு ஹெட்செட்டை போட்டு விட்டுட்டு அங்கே கேட்க அவளும் அதை அப்படியே கேட்டபடியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இங்கே இப்போ ப்ரெசண்ட்லேயுங்க வீட்டு தரையிலேயே அப்படியே சோகமாக படுத்துக்கிட்டு அந்த பாட்டை கேட்டு காதலனோட நினைவுகள்லேயே கடந்து பாட்டை கேட்டு அவன் நினைப்பு போட்டு இவளை கொல்லுதுங்க. இனி இந்த வீட்டில் இருந்தால் அவன் நினைப்பு தான் வரும்னு நம்மளை அப்படியே மொத்தமாக மூவ் ஆன் பண்ண முடியாதுன்னு ஆள் தான் திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. கூடவே இதுவும் நின்று பார்த்துட்டு இருக்கு, ஐயோ போகிறாளேன்னு. இவளே வீட்டை விட்டு அப்படியே கடைசியாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டு கிடக்காங்க. அங்கே இவ வீட்டு செவுத்துக்குள்ள அந்த சூரிய ஒளி தெரிய இப்போ அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பா இல்லையா, எங்கே வீட்டை காலி பண்ணாலும் அங்கே பேப்பரில் ஒரு போயமையோ இல்லைனா ரைம்ஸோ எழுதி வச்சுக்கிட்டு போவேன்னு. இங்கேயுங்க இப்போ இந்த சூரிய ஒளிப்பட்ட இடத்துல அங்கே ஒரு செவுத்து கேப்புக்குள்ளே இந்த இவளே ஏதோ ஒரு லெட்டரில் ஏதோ எழுதி அதை மடிச்சு கிடிச்சு அந்த கேப்புக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு வேற கடைசியாக ஒளியை வச்சுக்கிட்டு போயிடுறா. இங்கே காதலனான பேய் அப்படியே வருத்தத்தோட வீட்டு ஜன்னல்லையே அப்படியே பார்த்து நிற்கிது. காதலி அவ்வளோதாங்க,
ஆள் வீட்டை விட்டு அப்படியே கடைசியாக கிளம்பிட்டா. இங்கே நம்ம ஆள் அப்படியே ஜன்னல்லையே வருத்தத்தோட ரொம்ப நாள் நிற்கிறாப்புல. சரி, அந்த செவுத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது, காதலி என்ன தான் எழுதி வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னு இருக்காருங்க. ஆனால் பேயின்றதால இவரால் அந்த செவுத்தை பிரிச்செல்லாம் பார்க்க முடியல. அப்போது வீட்டில் அப்போன்னு பார்த்து புதுசாக ஆட்கள்லாம் கூடி வந்துட்டாங்க. இது யாரோ ஒரு அம்மாவா சிங்கிள் பேரண்ட்டாக தான் 2 குழந்தைங்கள வளர்த்துக்கிட்டு இருக்குதுங்க. குழந்தைங்க வீட்லேயே ரொம்ப நாள் சந்தோஷமாக ஒன்றா விளாண்டுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இப்போ கிறிஸ்மஸ் எல்லாம் வேற கொண்டாடிக்கிட்டு அங்கேயே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஒரு நாளுங்க பேய் குழந்தைங்க அப்படியே பார்த்து அப்படியே பயமுறுத்தி விட்டுருது. இவங்க குழந்தைங்க அப்படியே அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க, ஆமாம் ஆமான்னு கத்திக்கிட்டு. புள்ளையாண்டால் கண்களுக்கு பேய் நல்லாவே தெரியுதுங்க. அப்புறம் ஒரு நாள் இவங்க குடும்பமாக ஒன்றா டின்னர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கையில் அப்போங்க பேய்க்கு செக்க கோவம் போயிட்டு அப்படியே லைட்டெல்லாம் விட்டு விட்டு எரியுது. அங்கே அவங்க குடிக்க வச்சுருந்த அந்த பால் டம்ளர் அப்படியே பயமுறுத்துகிற மாதிரி அப்படியே தூக்கி நிறுத்திக்கிட்டு அப்படியே காற்றுலேயே அப்படியே தூக்கி நிறுத்திட்டு அப்படியே தூக்கி போட்டு அட்டிக்க. அப்புறம் கிச்சனில் உள்ள அப்படியே அந்த அலமாரியெல்லாம் திறந்து போட்டு பிளேட்டெல்லாம் போட்டு அப்படியே அடிச்சு நொறுக்குது, விட்டு எரியுது. குழந்தைங்க எல்லாம் அப்படியே பயந்து கிடந்து துடிக்கிறாங்கங்க. அப்புறம் கடைசியாக எல்லாம் இப்போ புயலெல்லாம் ஓஞ்ச மாதிரி கடைசியாக இந்த உடஞ்சி போன பிளேட் எல்லாம் நம்ம அம்மா கறி தான் எடுத்து தூக்கி போட்டிருக்காங்க. அங்கங்க தான் பிள்ளைக்கெல்லாம் சமாதானம்லாம் சொல்லி தூங்க அனுப்ப இப்போ பேய் போய் செவுத்தை சுரண்டி பார்க்குது, லெட்டர் எடுக்கலாமா அப்படி இப்படின்னு. இங்கே இந்த குடும்பம் இப்போ அவ்வளோதாங்க. கடைசியாக அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அத்தோட ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த குடும்பமே ஓடி போயிட்டாங்க போல் இருக்குது. அப்புறம் பேய் மட்டும் வீட்லேயே ரொம்ப நாள் தனியாக சுற்றிக்கிட்டு அப்புறம் பக்கத்து வீட்டு பேய்கிட்டையும் அப்பப்போ போய் பேசிக்கிட்டு பேச்சை போட அப்புறங்க அடுத்ததாக கொஞ்சம் நாள் கழித்து இவங்க வீட்டில் புதுசாக குடி வந்துட்டாங்க போல் இருக்கு. என்னென்னா வீட்டில் பார்ட்டி வேறு நடக்குது. அங்கே பார்ட்டியில் எல்லாம் நிறைய சின்னஞ்சிறுசுங்கள்லாம் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜோடியாக சுற்றி தெரிய அங்கங்க பார்ட்டியில் ஒருத்தர் மட்டும் அவர் எல்லாரும் பொண்ணுங்களுக்கும் சென்டர் ஆஃப் த அட்டென்ஷன் மாதிரி டேபிளில் உட்காந்து பேசுகிறாப்புல, சொல்கிறாப்புல, ஏம்மா நீ எல்லாம் உன் புள்ள குட்டிங்க எல்லாம் கடைசியெல்லாம் ஒன்றா எல்லாம் சாக தான் போகிறீங்க. மனித இனமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் இல்லாமல் போயிடும்மா. நீ கேள்விப்பட்டிருக்கியா இந்த கினிவர்ஸ்ன்னு இந்த நம்மள்கிட்ட சொல்லுவாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் அந்த சூரியன் பெருசாக அப்படியே பெரிய ரெட் ஜெயிண்ட் ஆகியும் அப்படியே நம்மளோட உலகத்தையே அப்படியே அது முழுங்கிரும். அதுக்கப்புறம் ஹியூமனுங்கிறதே ஒன்று இல்லாமல் போயிடும், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு. அப்போது பேரலல் யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது உண்மையிலேயே இருந்தால் அந்த பேரலல் யூனிவர்ஸில் அவங்களும் ஒரு கட்டத்தில் நம்மளை மாதிரியே அவங்களும் செத்து தான் போவாங்க அப்படின்ற மாதிரி, அவ்வளோதான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க ஆள் வெறித்தனமாக சாவை பற்றி சொல்கிறாரு. அப்போங்க பேயும் கூடவே தான் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிற்கிது. இவர் பேசி முடித்ததும் அங்கங்க பேய்க்கு கோவம் வந்து என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா, அதை அப்படியே லைட்டை விட்டு எரிய விட்டு அப்படியே தூக்கி போட்டு அடிக்க முடிச்சிருச்சு போல் இருக்கு. அவங்களும் ஆளுங்க அங்கேருந்து ஓடிட்டாங்க. அடுத்ததா வீடு ரொம்ப நாளாக சும்மா இருந்து வீடெல்லாம் அப்படியே கரையான் அடித்து போய் கிடக்குது. வீடெல்லாம் ஒரே தூசி நுழையுமா இருக்குதுங்க. பேய் இது என்னென்னா செவுத்தில் அந்த லெட்டர் எடுக்க முடியாதா அப்படின்ற மாதிரியே போட்டு செவுத்தை அப்படியே சுரண்டிக்கிட்டே கிடக்குது அப்படியே சோகமாக. லெட்டரையும் அப்படியே கையில் அப்படியே கிட்டத்தட்ட சிக்கிட்டுங்க. ஆல்மோஸ்ட் லெட்டரை எடுத்துருச்சு. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு புல்டோசர் வர பேயை அந்த லெட்டர் எடுக்காமல் விட்டுவிட்டு அந்த புல்டோசரையாக பார்த்துட்டு இருக்குது. அது இந்த புல்டோசர் வீட்டை ஃபுல்லாக அப்படியே தரமட்டமாக அடித்து நொறுக்கிட்டுங்க. இதில் அந்த லெட்டரை எங்கே போய் தேடுறதுன்ற மாதிரியே அப்படியே பேய் பார்க்க அப்படியே வருத்தத்தோட போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் போச்சுன்ற மாதிரி நிற்கிது. பக்கத்து வீட்டில் அந்த பேய்ங்க எனக்கு என்னமோ அவங்க எல்லாம் வரமாட்டாங்க போல் இருக்கு அப்படின்ட்டு அது கிளம்பிடுது. நம்ம பேய் மட்டும்தாங்க இனி அங்கேயே ரொம்ப காலமாக நிற்கிது. அங்கே பெருசாக பில்டிங்லாம் கட்டி இப்போது காலங்கள் போக போக கடைசியாக ஒரே அப்படியே பெரிய பில்டிங் கட்டி ஒரு பெரிய சிட்டியாகவே ஆயிடுச்சுங்க. பேய் பில்டிங் மாடியிலேருந்து மொத்த நகரத்தையும் பார்த்தாப்புல நிற்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்மளும் இனி வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு முடிவு எடுத்தாப்புல அப்படியே பில்டிங் மாடியிலேருந்து சூசைட் பண்ணி கீழே விழுகுதுங்க. அங்கே டக்குன்னு அங்கே ஒரு விஷுவல்ஸ் வருது. என்னென்னா அந்த யூனிவர்ஸ் அப்படியே ஸ்டார் மாதிரி மாற, அதாவது படத்தில் இவரே சொல்லியிருப்பார் இல்லையா, வேறு யூனிவர்ஸ்னு ஒன்று இருந்தால் அங்கே இங்கே நம்ம ஆள் வேறு யூனிவர்ஸில் தாங்க வந்திருக்காரு. அங்கே ரொம்ப பழைய காலத்து ஆளாக ஒருத்தர், அவர் தான் குடும்பம் குட்டியோட அங்கேயே அந்த வயல்வெளியாக தான் இந்த இடம் இருந்திருக்கு. அவங்க பேயோடவே ஒன்றா தாங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணு இவ ஒரு கடுதாசியை எதையோ எழுதி வச்சு அந்த வயல்வெளியிலேயே அப்படியே வச்சுட்டு போகிறத பார்த்தா இவ தான் நம்ம ஆள் அப்படின்றத நம்ம பேய் புரிஞ்சுக்கிச்சு. ஆனால் அந்த லெட்டரையும் எடுத்து படிக்கலைங்க. அது
சில நாட்கள் கழிச்சு அவங்க ஊரில் போர் நடந்திருக்கு போல் இருக்குதுங்க. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அப்படியே செத்து போய் அப்படியே பொணமாக கிடக்குறாங்க. நம்ம பேயோட ஆள் அவளும் செத்து போய் அப்படியே குழந்தை உருவமாக அவளும் செத்து போய் அப்படியே அப்படியே நாட்கள் கணக்கில் அப்படியே மக்கி போய் பொணமாக அப்படியே அங்கேயே கிடக்குறா. அங்கே கட் பண்ணால் இப்போ பேய் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போகுதுங்க. அங்கே இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அப்போது இந்த வீட்டுக்கு இவங்களே காதல் ஜோடியாக அப்படியே இப்போ புதுசாக குடி வர்ற மாதிரி வந்து குடி வர்றாங்க. அங்கே பேய் நம்ம ஆள் அவனோட காதல் வாழ்க்கையே ஒரு பேய் மாதிரி இன்விசிபிளாக இருந்து தன்னைத்தானே தான் வாழ்க்கையை பார்த்து அப்படியே ஓரமாக நின்று பார்க்குற மாதிரி அங்கே இவங்க காதல் பண்ணது சண்டை போட்டதுன்னு எல்லா இந்த கடைசி சண்டை வேற. அதில் இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி காதலி எவ்வளவோ கேட்குறா. ஆனால் இவன் இல்லை வரமாட்டேன்னு இங்கே இருக்கலான்னுட்டு ரொம்ப நாளாக இது எப்படின்னா இந்த சண்டை எப்படின்னா கடைசியாக அந்த ஒரு கோல்டு வார் மாதிரி போயிருக்கும் இல்லையா, பேசிக்காமல் ஒன்றாவே வாழ்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை தாங்க அது. அந்த மாதிரி கடைசியாக இப்போ தூங்கையில் கட்டி பிடிச்சிக்கிட்டு சரிம்மா நான் போகலாம் வர்றேன் வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சம்மதிக்க அப்போதாங்க அந்த நைட்டில் தான் திடீர்னு அந்த பியானோ சத்தம் கேட்குற சத்தம் வருது. இவங்க பதறி போய் பயந்து வந்து அப்படியே வீட்டை வந்து பார்க்க பேய் தாங்க அந்த பியானோவில் உட்காந்துருக்குது. படத்தில் இந்த சீனு முன்னாடியே வந்திருக்கும் இல்லையா, அங்கே பேய் நமக்கும் ஹீரோவுக்கும் தெரியாது. இப்போ தாங்க அது இங்கே இந்த பேயாக தான் சத்தம் போட்டிருக்குதுன்னு தெரிய வருது. இப்போ கடைசியாக நம்ம ஆள் அங்கே செத்து போயிடுவான் இல்லையா, அங்கே அந்த ஹீரோ அவன் அந்த யூனிவர்ஸில் செத்தப்போ அங்கே இன்னொரு பேயும் கூடவே வந்திருக்குதுங்க. காதலி வீட்டில் லெட்டரை செவுத்தில் அப்படியே மறைச்சி வச்சுவிட்டு இப்போ கடைசியாக அவள் வீட்டை காலி பண்ணிவிட்டு போக இங்கே நம்ம பேயிங்க இப்போ கடைசியாக அந்த லெட்டரை இது எடுத்து அப்படியே ஒரு வழியாக படிச்சிருச்சு. படித்ததும் அது அப்படியே டக்குன்னு தன்னோட சொர்க்க லோகத்துக்கு போகிறாப்புல அப்படியே டக்குன்னு பேய் காணா போக கடைசியாக வடிவேலு சொல்கிற கணக்கா, டேய் அப்படி அவன் என்னத்தை தான்டா சொல்கிறான், சொல்லுங்கடா ஏய் சொல்லாமல் இருந்தால் எனக்கு தூக்கம் வராதுடா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாப்புலல்ல. அப்படி என்ன தான்டா அவன் எழுதி வச்சுட்டு போனான்னு படம் பார்க்குற நம்மளுக்கு அந்த லெட்டரை காட்டாமையே படத்தை முடிச்சு விட்டாங்கங்க. படுபாவை பயலுவோம். அங்கே இந்த படமும் முடியுதுங்க.